Good morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் டைமர் கவுண்டர்ஸை பற்றின சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். டைமர்ஸ் கவுண்டர்ஸ்னால் என்ன, டைமர் கவுண்டர் எத்தனை ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது, இது எப்படி டைமராக பயன்படுத்தலாம், எப்படி கவுண்டராக பயன்படுத்தலாம், இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். டைமருக்கும் கவுண்டருக்கும் உள்ள வித்தியாசத்தெல்லாம் பார்த்தோம். சரியா? தென் கடைசியாக டைமர் கவுண்டர் ஆப்ரேஷனுக்கு எந்த ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறத கண்ட்ரோல் ரெஜிஸ்டரோட நேமை மட்டும் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த கண்ட்ரோல் ரெஜிஸ்டரை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? இப்போது முதல்ல நம்ம பார்க்க போகிறது டிமாட் ரெஜிஸ்டர் பற்றி. டிமாட் ரெஜிஸ்டர்னால் என்ன? டிமாட் அப்படிங்கிறது டைமர் மோட் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். டிமாட்னா என்னதுப்பா? டைமர் மோட் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். ஓகேவா? ஸோ இந்த டிமாட் ரெஜிஸ்டர், டிகான் ரெஜிஸ்டர் ரெண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம மொத்த டைமர் கவுண்டர் ஆப்ரேஷனையே கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ முதல்ல டிமாட் ரெஜிஸ்டர் பற்றி பார்க்கலாம். இதுதான் டிமாட் ரெஜிஸ்டருடைய 8-பிட் பேட்டர்ன். ஸோ டிமாட் அப்படிங்கிறது ஒரு 8-பிட் ரெஜிஸ்டர். முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 8-பிட் ரெஜிஸ்டர். இதில் லோயரில் இருக்கக்கூடிய 4 பிட்ஸும் டைமர் 0க்கான பிட்ஸ், ஹையர் பிட்ஸ் 4மே டைமர் 1க்கான பிட்ஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லோயர் பிட்ஸ் 4ம் டைமர் 0க்கான பிட்ஸ், ஹையர் பிட்ஸ் 4ம் டைமர் 1க்கான பிட்ஸ். ஓகேவா? ஸோ 8 பிட்டு நேம் பண்ணியிருக்காங்க. T0, T1, D2, D3, D4, D5, D6, D7ன்னு 8 பிட்ஸையும் நேம் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ என்ன இது டைமர் 0ல் என்ன 4 பிட்ஸ் இருக்கோ அதே 4 பிட்ஸ் தான் டைமர் 1 இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், M0, M1, தென் C பார், T பார், கேட். இந்த 4 பிட்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. M0, M1, C பார், T பார், கேட். ஸோ இது என்ன? ஃபஸ்ட்டு இந்த 4மே டைமர் 0 ஆப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. அதே வேலை தான் இங்கேயும் நடக்க போகுது டைமர் 1க்கும். ஸோ இந்த 4 பிட்ஸோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ டிமாட் ரெஜிஸ்டருடைய 8-பிட் பேட்டர்ன் இது. அதோடைய விரிவாக்கத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் M0, M1. M0, M1 அப்படின்னா என்ன? இது இருக்கு இல்லையா? இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். M0, M1 அப்படின்னா என்னன்னு சொன்னால் மோடை தேர்வு செய்கின்ற பிட்டுகள். ஸோ நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், டிமாட் ரெஜிஸ்டர் அப்படின்னா டைமர் மோடு கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். டிமாட் என்னதுப்பா? டைமர் மோடு கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். அப்போது டைமர் பல்வேறு மோடுகளில் வேலை பார்க்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பல்வேறு மோடுகளில் இது வேலை பார்க்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? எத்தனை விதமான மோட்ஸில் வேலை ஒர்க் பண்ணுது, அந்த மோடை செலக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த M0, M1 அப்படிங்கிற பிட்ஸ். ஸோ M0, M1 மோடை தேர்வு செய்கின்ற பிட்டுகள்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ எத்தனை மோட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அப்போது டைமரானது மொத்தம் 4 மோடில் வேலை பார்க்குது. ஃபஸ்ட் ஒன் மோட் 0, மோட் 1, மோட் 2, மோட் 3. ஓகேவா? ஸோ மோட் 0னா என்ன? இந்த M0, M1 பிட்ஸ் 0 இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் மோட் 0. சரியா? இது ரெண்டுமே நம்ம 0 சூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் மோட் 0. அதுக்கு பேர் என்ன? 13 பிட்டு கொண்ட டைமர் கவுண்டர், 13 பிட் கொண்ட டைமர் கவுண்டர். மோட் 0க்கு பேர் என்னென்னா 13 பிட் கொண்ட டைமர் கவுண்டர். நார்மலாக 16 பிட் இருக்கும் இல்லையா? அப்படி இல்லாமல் டைமர் கவுண்டர் 13 பிட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் மோட் 0. ஓகே. அடுத்து மோட் 1. அடுத்து என்னது? மோட் 1. இந்த M1 0 ஆகவும் M0 1 ஆகவும் இருந்தால் அதுக்கு பேர் மோட் 1. அதுக்கு பேர் என்னது? மோட் 1. இது 16 பிட் கொண்ட டைமர் கவுண்டர். 16 பிட் இதுதான் 16 பிட் நார்மலாக இருக்குது. 16 பிட்ஸ் நமக்கு நார்மலாக இருக்கும் இல்லையா? அந்த டைமர் கவுண்டர். ஓகே. அடுத்து மோட் 2. மோட் 2னா என்ன? இந்த பிட்டு M1 1 ஆகவும் M0 0 ஆகவும் இருந்தால் அதுதான் மோட் 2. அதுதான் என்னது? மோட் 2. தானாக ரீலோட் ஆகின்ற தன்மை பெற்ற 8 பிட் கொண்ட டைமர் பார் கவுண்டர். ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகிற தன்மை கொண்டது 8 பிட் டைமர் கவுண்டருக்கு பேர் தான் மோட் 2. ஆட்டோமேட்டிக் ரீலோட் கெப்பாசிட்டி கொண்ட 8 பிட் டைமர் கவுண்டர், தட் இஸ் கால்ட் அஸ் மோட் 2. அண்ட் மோட் 3 2 பிட்டுமே 1 இருந்தால் தட் இஸ் கால்ட் மோட் 3. சரியா? இது என்னென்னா 8 பிட் செப்பரேட் டைமர்னு சொல்லுவாங்க. 8 பிட் செப்பரேட் டைமர், தட் இஸ் டைமர் 0 TL0 பாதியாக பிரித்தா TL0 ஆனது 8 பிட்களை கொண்ட டைமர் கவுண்டராக செயல்படும். 8 பிட் செப்பரேட் டைமர். ஓகேவா? இது இல்லை TH0னாலும் 8 பிட் கொண்ட தனி டைமராக செயல்படும். அப்போ மோட் 3க்கு பேர் என்னன்னு சொன்னால் 8 பிட் செப்பரேட் டைமர். 8 பிட் கொண்ட
செப்பரேட் டைமர். அப்போ இந்த M0 M1 அப்படிங்கிற பிட்ஸ் வந்து மோடை தேர்வு செய்கின்ற பிட்டுகள். எத்தனை மோடு இருக்குன்னா மோட் 0, மோட் 1, மோட் 2, மோடு 3ன்னு 4 மோட்ஸ் இருக்குது. 4 மோடுக்கு என்னென்ன பேர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மோடு 0 அப்படிங்கிறது 13 பிட் கொண்ட டைமர் கவுண்டர். மோடு 1னா 16 பிட் கொண்ட டைமர் கவுண்டர். மோடு 2 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் ரீலோட் கெப்பாசிட்டி கொண்ட 8 பிட் டைமர் கவுண்டர். மோடு 3ங்கிறது 8 பிட் செப்பரேட் டைமர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 பிட்ஸை நம்ம இந்த 2 பிட்ஸை பார்த்தாச்சு. இந்த 2 பிட்ஸை வச்சு 4 மோடுக்கான பேர்களை நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சி பார் டி பார். சினா கவுண்டர், டீனா டைமர். ஸோ இப்போ நம்ம இந்த டிமாட் ரெஜிஸ்டரை வச்சு தான் இந்த டிமாட் ரெஜிஸ்டரில் இருக்கக்கூடிய இந்த பிட்டை வச்சு தான் நம்மளோட ரெஜிஸ்டர் ஆனது டைமராக செயல்பட போகின்றதா அல்லது கவுண்டராக செயல்பட போகின்றதா என்பதை நம்ம டிசைட் பண்ண போகிறோம். இந்த பிட்டு தான் கவுண்டராக வேலை பார்க்க போகுதா இல்லை டைமராக வேலை பார்க்க போகுதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய பிட். ஓகேவா? இந்த பிட்டை வந்து நான் 1ன்னு வச்சுருந்தேன்னா இந்த ரெஜிஸ்டர் ஆனது கவுண்டராக வேலை பார்க்கும். ஓகேவா? இந்த பிட்டு 1ன்னு இருந்தால் இது கவுண்டராக வேலை பார்க்கும். இந்த பிட்டு 0ன்னு இருந்துச்சுன்னா இது டைமராக வேலை பார்க்கும். அவ்வளோதான். இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. கவுண்டராக செயல்படுகின்ற போது இது 1 எனவும் மற்றும் டைமராக செயல்படுகின்ற பொழுது இது 0 எனவும் இருக்க வேண்டும். அதாவது சி 1னா டேரெக்டாக இது 1 ஆகிடும். ஸோ இது கவுண்டராக வேலை பார்க்கும். டி பார்னு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் 0 கொடுத்தா தான் இந்த டி பார் வந்து என்ன ஆகும்னா 1 ஆகும். ஸோ அது அப்போ தான் அது என்ன ஆகும்னா டைமராக வேலை பார்க்கும். சரியா? அப்போ இந்த சி பார் டி பார் அப்படிங்கிறது இந்த பிட்டு கவுண்டராக செயல்பட போகிறதா இந்த ரிஜிஸ்டர் வந்து டைமராக செயல்பட போகின்றதா அல்லது கவுண்டராக செயல்பட போகின்றதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய பிட். இதை வச்சு நம்ம வந்து நமக்கு எது வேணும்னாலும் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதே 3 பிட்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. M0, M1, சி பார் டி பார். கடைசியாக 4வது பிட்டு கேட்டு. இங்கேயும் 4வது பிட்டு என்னது கேட்டு. இந்த கேட்டுங்கிற பிட் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம கடைசியாக இதில் பார்க்க போகிறோம். ஸோ கேட் பிட். சரியா? இது கேட் பிட் அப்படின்னா இது 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹார்ட்வேர் கண்ட்ரோல். அதுக்கு பேர் என்னது? ஹார்ட்வேர் கண்ட்ரோல். இந்த கேட்டுங்கிற பிட்டு நம்ம 0ன்னு சூஸ் பண்ணால் அதுக்கு பேர் சாஃப்ட்வேர் கண்ட்ரோல். அதுக்கு பேர் என்னதுப்பா? சாஃப்ட்வேர் கண்ட்ரோல். இதுக்கு என்ன மீனிங் பாருங்கள். இந்த கேட் அப்படிங்கிற இந்த பிட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நான் வந்து டேரெக்டாக இந்த டயக்ராமுக்கு போகணும். இந்த டயக்ராம் இல்லாமல் அந்த கேட்டுங்கிற பிட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சரியா? ஸோ இந்த டயக்ராமை பாருங்கள். சரியா? இது என்னன்னு பாருங்கள். இந்த இடத்துல தான் இந்த கேட் அப்படிங்கிற பிட் இருக்குது. இது 1ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கேட்டுங்கிற பிட் 1ன்னு இருந்தால் என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்கள். இது 1ன்னு இருந்தால் இது என்னது? இன்வெர்ட்டரா? ஸோ இந்த இடத்துல அவுட்புட் என்ன கிடைக்கும்? 0. இது 1ன்னா இங்கே என்னது? 0. இந்த 0ங்கிற இன்புட் எங்கே போகுது? இது என்ன கேட்டு? ஆர் கேட். ஸோ இந்த இடத்துல 0 என்ட்ரு ஆகுது. சரியா? ஆர் கேட்டை பொறுத்தளவில் அவுட்புட் எப்போ 1ஆக இருக்கும்? ஏதாவது ஒரு பிட்டு 1ஆக இருந்தாலும் அவுட்புட் வந்து 1 வரும். அப்போ நான் இங்கே 1 கொடுத்தா இங்கே 0 வருது. அப்போது இந்த பின் என்னவாக இருக்கணும்? 1ஆக இருந்தால் தான் அவுட்புட் என்ன வரும்? 1 வரும். சரியா? அப்போ கேட் 1ஆக இருக்கும் பொழுது இந்த INT1 அல்ல INTXன்னு வச்சுக்கோங்க. 1ஆ 0 ஏதாவது 1. INTX அப்படிங்கிற இந்த பின் 1ஆக இருந்தால் மட்டுமே இந்த ஆர் கேட்டோட அவுட்புட் என்ன வரும்? 1 வரும். சொல்கிறது புரியுதா? கேட் 1ஆக இருந்துச்சுன்னா இந்த ஆர் கேட்டோட அவுட்புட் எப்போ 1ஆக வரும்? இந்த INTX அப்படிங்கிற பின் 1ஆக இருந்தால் மட்டுமே இந்த அவுட்புட் வந்து 1 வரும். சரி, இந்த இடத்துல 1 வந்துச்சுன்னா இது எங்கே போகுது? இந்த அண்டு கேட். இது என்ன கேட்டு? அண்டு கேட்டுக்கு ஒரு இன்புட்டாக போகுது. அண்டு கேட்டை பொறுத்தளவில் 2 இன்புட்டுமே 1ஆக இருந்தால் தான் இந்த அவுட்புட் என்ன வரும்? 1 வரும். சரியா? அப்போ இங்கேருந்து 1 வந்தால் மட்டும் போதாது. இந்த TR1, TRனா என்னென்னு? டைமர் ரன் கண்ட்ரோல் பிட். இது எங்கே இருக்குன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிற டிகான் ரெஜிஸ்டரில் இருக்கும் இந்த பிட்டு. இந்த இருக்கு இல்லையா? அந்த டிகான் ரெஜிஸ்டரில் TRXன்னு போட்டிருக்காங்கல்ல, இந்த இருக்குல்ல TR1, TR0. ஸோ இது எங்கே இருக்கும்? டிகான் ரெஜிஸ்டரில். இதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் டைமர் ரன் கண்ட்ரோல் பிட். டைமர் ரன் கண்ட்ரோல் பிட். ஸோ இது 1ஆக இருந்தால் தான் இந்த கேட்டோட அவுட்புட் என்ன வரும்? 1 வரும். இது 1ஆக இருந்தால் தான் இது க்ளோஸ் ஆகும். டைமர் வந்து என்ன ஆகும்னா கவுண்ட் பண்ணும். அடுத்து இந்த ஃப்ளாக் வந்து என்ன ஆகும்னா செட் ஆகும். சரியா? அப்போது இது 1ஆக இருக்கணும். இது என்னவாக இருக்கணும்? 1ஆக இருக்கணும்.
இது 1 இருக்கணும்னா இது என்னவா ஐஎன்டிஎக்ஸ் என்னவா இருக்கணும் 1 இருக்கணும். சரியா? ஐஎன்டிஎக்ஸ் அப்படிங்கிறது என்னது இன்டரப்ட். ஐஎன்டிஎக்ஸ்னால் என்னதுப்பா? ஸோ ஐஎன்டிஎக்ஸ்ங்கிறது ஒரு பின். இது 1 இருந்தால் தான் இங்கே 1 வரும். அப்போ கேட் 1 இருக்கணும்னா இந்த பின் 1 இருக்கணும், இந்த பின் என்னவா இருக்கணும் 1 இருக்கணும். கேட் 1 இருந்தால் இந்த 2 பின்னுமே 1 இருந்தால் தான் அவுட்புட் 1 ஆகும். அப்போ தான் இது டைமரானது கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் ஹார்ட்வேர் கண்ட்ரோல். இதுக்கு பேர் தான் என்னது ஹார்ட்வேர் கண்ட்ரோல். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 1 என இருக்கின்ற பொழுது ஐஎன்டிஎக்ஸ் பின் ஆனது ஹை நிலையிலும் மற்றும் டிகான் ரெஜிஸ்டர் உள்ள டிஆர்எக்ஸ் என்கிற பிட்டானது 1 இருந்தால் மட்டுமே டைமர் கவுண்டர் எக்ஸ் ஆனது செயல்படும். எக்ஸுங்கிறது என்னது 0ஆகவும் இருக்கலாம் 1ஆகவும் இருக்கலாம். இதுக்கு பேர் தான் என்னது ஹார்ட்வேர் கண்ட்ரோல். இதே மாதிரி 0 இந்த கேட் உங்கள் எப்படி 0 இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்கள். இது 0னா இது ஆட்டோமேட்டிக்காக 1. இது ஆட்டோமேட்டிக்காக என்னது இது 1 இருந்தாலே போதும். இது என்னவா இருந்தாலும் சரி தான். 0 இருந்தாலும் 1 இருந்தாலும் நம்ம கவலை இல்லை. ஏன்னா இங்கே 1 கிடச்சிருச்சு. இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் 1 ஆகிடும். இது 1ன்னா இந்த பின் மட்டும் டிபெண்ட் பண்ணால் போதும். இது 1 இருந்துச்சுன்னா போதும். அவுட்புட் என்ன ஆகிடும் 1 ஆகிடும். சரியா? அப்போ இதை நம்ம டிபெண்ட் பண்ணலை. இந்த பின்னை நம்ம டிபெண்ட் பண்ணலை. இது மட்டும் 1 இருந்தால் போதும். நமக்கு அவுட்புட் 1 கிடைக்கும். இந்த சுவிட்ச் க்ளோஸ் ஆகும். டைமர் கவுண்டரானது வேலை பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ கேட்டு 0 இருக்கும் பொழுது நம்ம இந்த பின்னை மட்டும் டிபெண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு பேர் தான் என்னென்னா சாஃப்ட்வேர் கண்ட்ரோல். இது 0 என இருக்கின்ற பொழுது டிகான் ரெஜிஸ்டரில் உள்ள டிஆர்எக்ஸ் என்கிற பிட்டானது சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் 1 என இருந்தாலே டைமர் கவுண்டர் எக்ஸ் ஆனது செயலாற்றும். ஸோ இது எக்ஸ் ஆனது செயலாற்றும். ஸோ கேட் அப்படிங்கிறது 0ஆகவும் இருக்கலாம் 1ஆகவும் இருக்கலாம். 1 இருந்துச்சுன்னா இட் இஸ் கால் ஹார்ட்வேர் கண்ட்ரோல். 0 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சாஃப்ட்வேர் கண்ட்ரோல். ஸோ இதுதான் வந்து நம்ம டிமாட் ரெஜிஸ்டரை பற்றி பார்த்துருக்கோம். இப்போது டிமாட் ரெஜிஸ்டருடைய 8 பிட் பேட்டர்னையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த 4 பிட்டில் என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்குது. இந்த 4 பிட்டை வந்து நம்ம டைமர் 0 கலாட் பண்ணியிருக்கோம். இந்த 4 பிட்டை நம்ம டைமர் 1 கலாட் பண்ணியிருக்கோம். ஸோ டிமாட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது டைமர் மோடு கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். டைமருக்கான மோடுகளை தேர்வு பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. மொத்தம் 4 மோட்ஸ் இருக்குது. அடுத்து ஆப்ரேட்டிங் மோட் ஆஃப் டைமர் கவுண்டரை பற்றி நம்ம படிக்க. சரியா? ஸோ இதில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது இந்த சி பார் டி பார் பிட்டு. கவுண்டராக செயல்படணுமா இல்லை டைமராக செயல்படணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய பிட் வந்து இதுதான். சரியா? அடுத்து இந்த கேட் பிட்டை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டயக்ராம் போட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ரொம்ப இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து எழுதவும் ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து டைமர் மோட் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். இதுலேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆசிலேட்டர் டிவைட் பை 12லாம் போட்டிருக்காங்க. இது என்னன்னு சொன்னால் இப்போ தான் நம்ம பார்த்தோம். டைமராக செயல்படணும்னா ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்கும் எஃப் ஆசிலேட்டர் டிவைட் பை 12னு பார்த்தோமா. ஒரு மிஷின் சைக்கிள் ஒவ்வொரு மிஷின் சைக்கிளுக்கு ஒரு தடவை டைமரானது கவுண்ட் பண்ணணுன்னு பார்த்தோமா. அதோட ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்கும் எஃப் ஆசிலேஷன் டிவைடட் பை 12 இந்த போட்டிருக்காங்கல்ல. எஃப் ஆசிலேஷன் டிவைடட் பை 12னு போட்டிருக்காங்கல்ல. இதை தான் வந்து அந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க டயக்ராமில். ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை 12. ஓகேவா? இதுலேருந்து வந்துச்சுன்னா டி பார் சி பார் டி பார் என்னவா இருக்கும் 0. 0னா டைமர் நேரம் வந்துருச்சா. இது சி பார் டி பார் 1 இருந்துச்சுன்னா கவுண்டர். அந்த சுவிட்ச் இங்கே வந்துடும். இந்த T1ங்கிற பின் என்னது எக்ஸ்டர்னல் பின். T0 T1 நம்ம பின் டயக்ராமில் பார்த்தோம்ல அந்த பின். இந்த பின் வழியாக இன்புட் வந்துச்சுன்னா தட் பிகம்ஸ் எ கவுண்டர். ஸோ சுவிட்ச் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். இது வந்து 1 இருக்கணும். அந்த நேரத்தில் என்னவாக இருக்கணும் 1 இருக்கணும். ஸோ நம்ம என்ன பார்த்தோமோ தியரிட்டிக்கலாக அதை வந்து இங்கே டயக்ராமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? TH1 TL1 என்னென்னா டைமர் 1 வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. டைமர் 1 வந்து 16 பிட் இல்லையா, அது வந்து லோயர் அப்பர்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ 0லேருந்து டைமரோட வேலை என்னது 0லேருந்து 255 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். ஒன்ஸ் 255 ரீச் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே ஓவர்ஃப்ளோ. அதுக்கு மேலே என்னது ஓவர்ஃப்ளோ முடிஞ்சிருச்சு. திரும்ப பேக் டு 0. திரும்ப என்ன வந்துடும் 0க்கு திரும்ப வந்துடும். அந்த திரும்ப 255க்கு அப்புறம் கவுண்ட் பண்ண முடியாமல் திரும்ப வருது பார்த்தீங்களா, அந்த கண்டிஷனை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஓவர்ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் எப்போ ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சோ அப்போ நமக்கு டைமர் ஃப்ளாக் வந்து என்ன ஆகிடும் செட் ஆகிடும். டிஎஃப்னா என்னது டைமர் ஃப்ளாக். டிஎஃப்னா என்னதுப்பா டைமர் ஃப்ளாக் என்ன ஆகும்னா செட் ஆகும். இதுதான் வந்து நம்ம டைமரோடைய ஆப்ரேஷன் பற்றி படிக்கிறது. சரியா? இப்போ டிமாட் ரெஜிஸ்டர்லேயே நம்ம இதுதான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிகான் ரெஜிஸ்டர். அடுத்து பார்க்க போகிறது என்னது
டிகான் ரெஜிஸ்டர். இந்த டிகான் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது டைமர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். அது டைமர் டி மாட்னா டைமர் மோட் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். இது வந்து என்னன்னு சொன்னால் டைமர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். ஓகேவா? இப்போது இந்த இதுலேயே நமக்கு இதுவுமே ஒரு 8 பிட் ரெஜிஸ்டர் தான். இதுவும் என்னதுப்பா, ஒரு 8 பிட் ரெஜிஸ்டர் தான். இதில் என்னென்ன பிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட் வந்து TF1, இந்த ரெண்டு சேர்ந்து வச்சுக்கோம். TF1 TF0. TF அப்படின்னா என்னென்னா டைமர் ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக். டைமர் ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக். எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா 1 இல்லைன்னா 0. இந்த இருக்குல்ல 1 இல்லைன்னா 0. டைமர் 1 அப்படின்னா TF1, டைமர் 0னா TF0. டைமர் எக்ஸ் ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக். இப்போ தான் நான் சொன்னேன் டைமர் கவுண்டரோட வேலையே என்னன்னு சொன்னால் 1 by 1 கவுண்ட் பண்ணுறது தான். ஒவ்வொரு மிஷின் சைக்கிளுக்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிட்டே இருக்கும்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு மிஷின் சைக்கிளுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் பொழுது நமக்கு 1 by 1 கவுண்ட் என்ன ஆகிட்டே இருக்குன்னா கூட்டிகிட்டே இருக்கும். ஒன்ஸ் வந்து கவுண்ட் ஆனது 0லேருந்து 255 வரைக்கும் மேக்ஸிமம் கவுண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் 255 வரைக்கும் கவுண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன லிமிட்ஸ் இப்போ 0லேருந்து 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும்னு நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணி 100 அப்படிங்கிற எண்ணிக்கை வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். ஒன்ஸ் 100 ரீச் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் திரும்ப என்ன ஆகிடும்னா பேக் டு 0. திரும்ப 0ங்கிற எண்ணிக்கைக்கே திரும்பிடும். இந்த மாதிரியான கண்டிஷனுக்கு பேர் தான் ஓவர்ஃப்ளோ. இது பேர் தான் என்னதுப்பா, ஓவர்ஃப்ளோ. இது இந்த மாதிரி நடக்கும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னால் இந்த 2 ஃப்ளாக் TF1 TF0 டைமர் 1 இருந்தால் இந்த பிட்டு செட் ஆகும். டைமர் 0 இருந்துச்சுன்னா இந்த பிட் என்ன ஆகும்னா செட் ஆகிடும். சரியா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டைமர் கவுண்டர் ஆனது ஓவர்ஃப்ளோ ஆகின்ற பொழுது இது ஹார்ட்வேர் முறையில் செட் ஆகும். என்ன ஆகிடும்னா ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா இந்த பிட் என்ன ஆகும்னா செட் ஆகும். ப்ராசஸர் ஆனது அதற்குரிய இன்டரப்ட் ரொட்டீனுக்கு சென்றவுடன் தானாகவே கிளியர் ஆகும். இந்த ஃப்ளாக் செட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஒரு இன்டரப்டாக நினச்சிக்கும். ப்ராசஸர் அதை எப்படி ஃபீல் பண்ணணும், அதை வந்து ஒரு இன்டரப்ட்னு சென்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்குரிய இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீனுக்கு போய் அதை வந்து என்ன பண்ணணும் பண்ணால் கிளியர் ஆகும்னு தெரிஞ்சு உடனே அதை என்ன பண்ணிடும்னா கிளியர் ஆக்கிடும். ஓகேவா? ஸோ TF1 TF0 அப்படிங்கிறது ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் பிட்ஸ். ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் பிட்ஸ்னு சொல்லுவாங்க இது பேர். சரியா? ரொம்ப முக்கியமான ஆப்ரேஷன் இது. சரியா? அடுத்தது TR1 TR0. TR1 TR0 அது காமனாக இங்கே எப்படி இண்டிகேட் பண்ணியிருக்காங்கன்னா TRXன்னு கொடுத்துருக்காங்க. TRXனால் என்னென்னு சொன்னால் டைமர் எக்ஸ் ரன் கண்ட்ரோல் பிட். இது நம்ம சுருக்கமாக என்ன சொல்லலாம்னா ஸ்டார்ட் பார் ஸ்டாப் பிட்னு கூட சொல்லலாம், இல்லைனா ஆன் பார் ஆஃப் பிட்டு கூட சொல்லலாம். ரன் கண்ட்ரோல் பிட் என்னென்னா இப்போ TRX அப்படின்னா என்னென்னா ரன் கண்ட்ரோல் பிட். சாஃப்ட்வேர் முறையில் செட் பார் கிளியர் ஆகின்ற தன்மை கொண்டது. இதன் மூலம் டைமர் பார் கவுண்டர் எக்ஸை ஆன் பார் ஆஃப் செய்து கொள்ளலாம். இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆன் பண்ணுறது, டைமரை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இந்த பிட்டை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த பிட்டு 1 இருந்துச்சுன்னா டைமர் 1 ஆன் ஆகும். இந்த பிட்டு 1 இருந்துச்சுன்னா டைமர் 0 ஆன் ஆகும், இல்லைனா ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லலாம். இது 0 இருந்துச்சுன்னா டைமர் 1 ஆஃப் ஆகிடும். இது 0 இருந்துச்சுன்னா டைமர் 0 என்ன ஆகிடும்னா ஆஃப் ஆகிடும். இந்த 2 பிட்டை தான் நம்ம இந்த டயராமில் பார்த்தோம். இந்த இருக்கு இல்லையா TR1 டைமர் 1 யூஸ் பண்ணிக்கலாம், TR1 போட்டிருக்காங்க. சரியா? இது 1 இருந்தால் மட்டும்தான் டைமர் வந்து என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும், இல்லைனா இது ஒர்க்காகவே ஆகாது. 0 இருந்துச்சுன்னா இங்கே அவுட்புட் 0 ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்விட்ச் ஓப்பன் கண்டிஷன்லேயே இருக்கும். டைமர் வில் நாட் ஒர்க். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்டார்ட் பார் ஸ்டாப் பிட், இல்லைனா ரன் கண்ட்ரோல் பிட். அடுத்து இந்த 4 பிட். இந்த 4 பிட் என்னென்னு சொன்னால் இன்ட்ரப்டுக்கான பிட்டுகள். இன்ட்ரப்டோட ஆப்ரேஷனில் கூட இந்த டிகான் ரெஜிஸ்டர் ஹெல்ப் பண்ணும். சரியா? இன்ட்ரப்ட் ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதான் இந்த 4 பிட்டுமே. டைமர் ஆப்ரேஷனுக்கு இந்த 4 பிட் தான். இது 4மே வந்து இன்ட்ரப்ட் ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. சரியா? IEX இந்த இருக்குல்ல IE1 IE0ன்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா எக்ஸ்டர்னல் இன்ட்ரப்ட் எக்ஸ் எட்ஜ் ஃப்ளாக். எக்ஸ்டர்னல் இன்ட்ரப்டுக்கான எட்ஜ் ஃப்ளாக். எக்ஸ்டர்னல் இன்ட்ரப்டில் எட்ஜ் சிக்னல் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டால், எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் வந்து எங்கேருந்து வரும், வெளியேருந்து வரும். சரியா? எட்ஜ் சிக்னல் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டால் ஹார்ட்வேர் முறையில் செட் ஆகும். ஹார்ட்வேர் முறையில் என்ன ஆகும்னா நம்ம வந்து வெளியேருந்து வரக்கூடிய பல்ஸ் வந்து 1லேருந்து 0, 0லேருந்து 1 ஃபாலிங் எட்ஜா ரைசிங் எட்ஜானா நம்ம சென்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி எட்ஜ் சிக்னல் கிடச்சிச்சின்னா இது என்ன ஆகும்னா செட் ஆகும். இந்த 2 பிட்டும் செட் ஆகும்.
இன்டரப்ட் ஆனது ப்ராசஸ் செய்ய ஆரம்பமானவுடன் அது தானாகவே கிளியர் ஆகிவிடும். சரியா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்டரப்ட் என்ன ஆகும்னா இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீனுக்கு போய் ஆட்டோமேட்டிக்காக இது கிளியர் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் அப்படிங்கிறது வெளியேருந்து வரக்கூடிய இன்டரப்ட். அதில் நம்ம எட்ஜ் சிக்னல் எப்போல்லாம் சென்ஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் இது ஹார்ட்வேர் முறையில் இது என்ன ஆகும்னா செட் ஆகும் இந்த 2 பிட்டும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் எட்ஜ் ஃப்ளாக். எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்டுக்கான எட்ஜ் ஃப்ளாக். ஓகேவா? அடுத்தது லாஸ்ட்டாக IT0 IT1 IT0 IT1 இன்டரப்ட் எக்ஸுக்கான கண்ட்ரோல் பிட். ஸோ இன்டரப்ட் எக்ஸ் அப்படிங்கிறது 0 or 1. இன்டரப்ட் எக்ஸுக்கான கண்ட்ரோல் பிட் இதுக்கு பேர். சாஃப்ட்வேர் முறையில் செட் பார் கிளியர் செய்து கொள்ளலாம். இதன் மூலம் ஃபாலிங் எட்ஜ் பார் லோ லெவல் கொண்ட ட்ரிகரிங் முறைகளில் எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் ஆனது எந்த முறையில் ட்ரிகர் ஆக வேண்டும் என்பதை தீர்மானித்து கொள்ளலாம். அதாவது இந்த நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் ஃபாலிங் எட்ஜில் வச்சு ட்ரிகர் பண்ணணுமா இல்லை ஃபாலிங் எட்ஜ்னாலும் லோ லெவல்னாலும் ஒன்று தான் கொண்ட ட்ரிகரிங் முறைகளில் எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் வந்து எந்த முறையில் ட்ரிகர் ஆக வேண்டும் என்பதை தீர்மானித்து கொள்ளலாம். இது 1 இருந்துச்சுன்னா எப்படி ட்ரிகர் ஆகும், 0 இருந்துச்சுன்னா எந்த எட்ஜில் ட்ரிகர் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் டிசைட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்டரப்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த பிட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபாலிங் எட்ஜில் ட்ரிகர் ஆகணுமா இல்லை ரைசிங் எட்ஜில் ட்ரிகர் ஆகணுமா அப்படிங்கிறத இந்த 2 பிட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 4 பிட்டுமே இன்டரப்ட்டுக்கான பிட்டுகள் தான். இந்த 4 பிட்டு தான் டைமரோடைய ஆப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிட்ஸ். அப்போ இந்த டிகான் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது போத் டைமர் கவுண்டர் ஆப்ரேஷன்லையும் ஹெல்ப் பண்ணுது, நமக்கு இன்டரப்டோட ஆப்ரேஷன்லையும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டராக இது இருக்குது. சரியா? அப்போது நமக்கு டைமர் கவுண்டர் ஆப்ரேஷனுக்கு உதவக்கூடிய ரெஜிஸ்டர் டிமாட் டிகான் ரெஜிஸ்டர். இந்த டிகான் ரெஜிஸ்டரில் மெயினாக 4 பிட் டைமர் கவுண்டர் ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பிட்ஸாக இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய 4 பிட்ஸ் இன்டரப்ட் ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பிட்ஸாக இருக்குது. சரியா? ஸோ இதில் பாருங்கள், இந்த TF1 TF0ங்கிறது டைமர் ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் பிட்ஸ். டைமரானது எண்ணிக்கை நம்ம டிசைட் பண்ண அளவுக்கு நம்ம டிசைட் பண்ணுற எண்ணிக்கை அளவுக்கு எண்ணி முடித்த பிறகு ஓவர்ஃப்ளோ ஆகும். இது ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா டைமர் கவுண்டரானது எப்போ செட் ஆகுது, எப்போ அதுக்கு நமக்கு ஓவர்ஃப்ளோ செட் ஆன உடனே நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? இந்த TR1 TR0 அப்படிங்கிறது ரன் கண்ட்ரோல் பிட்ஸ். தட் இஸ் டைமரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு உதவுகின்ற பிட்ஸ். இதான் ரன் கண்ட்ரோல் பிட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து இந்த 4 பிட்ஸுமே என்னென்னு சொன்னால் இன்டரப்டோடைய ஆப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிட்ஸ். IE0 IE1 அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் எட்ஜ் ஃப்ளாக்னு சொல்லுவாங்க. IT0 IT1 அப்படிங்கிறது இன்டரப்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிட்ஸ், இன்டரப்டோட ஆப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம மொத்தமாக டைமர் கவுண்டர் ஆப்ரேஷனுக்கு உதவுகின்ற 2 கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். முதல்ல என்னென்னு சொன்னால் டிமாட் ரெஜிஸ்டர், அடுத்தது டிகான் ரெஜிஸ்டர். டிமாட் ரெஜிஸ்டர் கூடிய 8 பிட் பேட்டர்னையும் பார்த்தோம். ஸோ இதில் என்னென்ன மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனில் முதல்ல நமக்கு 4 மோட்ஸ் இருந்துச்சு. மோட் 0னா 13 பிட் டைமர் பார் கவுண்டர், மோட் 1னா 16 பிட் டைமர் பார் கவுண்டர், மோட் 2ங்கிறது ஆட்டோமேட்டிக் ரீலோட் தன்மை கொண்ட 8 பிட் டைமர் கவுண்டர், மோட் 3ங்கிறது 8 பிட் செப்பரேட் டைமர் கவுண்டர் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் C பார் T பார் அப்படிங்கிற பிட்ஸ் இந்த ரிஜிஸ்டர் டைமராக செயலாற்ற வேண்டுமா இல்லை கவுண்டராக செயலாற்ற வேண்டுமா என்பதை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பிட்டு. சரியா? அடுத்து கேட் பிட்டுங்கிறது 2 முறையில் இயங்குது. ஒன்று ஹார்ட்வேர் கண்ட்ரோல், அடுத்தது சாஃப்ட்வேர் கண்ட்ரோல். இந்த பிட்டு 1 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹார்ட்வேர் கண்ட்ரோல் ஆப்ரேஷன். இது 0 இருந்துச்சுன்னா இது பேர் சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த சர்க்யூட் டயக்ராம் போட்டிருக்கேன். இந்த சர்க்யூட் டயக்ராமில் நமக்கு இந்த ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் பிட்ஸை காமிச்சிருக்காங்க. தென் எப்படி டைமர் கவுண்டர் ஆப்ரேஷனுக்கு 0 இருந்துச்சுன்னா இது டைமராக வேலை பார்க்கும், C பார் T பார் 1 இருந்துச்சுன்னா இது கவுண்டராக வேலை பார்க்கும். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் டிவைடட் பை 12 ஒவ்வொரு மிஷின் சைக்கிளும் பொழுதும் டைமரானது ஒரு தடவை எண்ணிக்கை அதிகரிக்கின்றது என்பதையும் இதில் நம்ம காமிச்சிருக்கோம். சரியா? அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது தான் நம்மளுடைய
டிகான் ரெஜிஸ்டர். டிகான் ரெஜிஸ்டர் இதுதான். இதில் 8 பிட் பேட்டர்ன் இருக்குது. டிகான் ரெஜிஸ்டர் 8 பிட் ரெஜிஸ்டர் தான். இந்த 4 பிட்ஸ் ஹையர் 4 பிட்ஸுமே டைமர் ஆப்ரேஷனுக்கான ஹெல்ப் பண்ணுது. இந்த லோயர் 4 பிட்ஸும் இன்டரப்ட் ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓவர்ஃப்ளோ அப்படின்னா என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்டார்ட் பார் ஸ்டாப் பிட்டுங்கிறது அடிக்கடி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய பிட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து டிமாட் டிகான் ரெஜிஸ்டர்ஸ் பற்றின ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போது டைமர் கவுண்டர் ஆப்ரேஷன் பற்றி பார்த்த பிறகு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேட்டிங் மோட்ஸ் ஆஃப் டைமர் பார் கவுண்டர். டைமர் கவுண்டர் இங்கே ஆப்ரேட்டிங் மோட்ஸ் 4 டைமர்ஸ் பார்த்தோம், 4 மோடு பார்த்தோம் இல்லையா. இது ஒவ்வொன்றதை பற்றின டீட்டெயில் டயக்ராம் வந்து அடுத்த கிளாஸில் பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம டைமர் கவுண்டர் ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது, அதுக்கான கால்குலேஷன்ஸ்லாம் எப்படி போடுறதுங்கிறதையும் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். புரிஞ்சு படிச்சிங்கன்னா இது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு செமஸ்டரில் கேட்கக்கூடிய கொஷின்னா அடிக்கடி இந்த டைமர் கவுண்டரை நிறைய தடவை கேட்டிருக்காங்க. எய்தர் டிமாட் ரெஜிஸ்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணு, இல்லை டிகான் ரெஜிஸ்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு 10 மார்க் கொஷினில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம இந்த டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். டிமாட் ரெஜிஸ்டருக்கு டிகான் கேட்டாங்கன்னா இந்த 8 பிட் பேட்டர்னை வரைஞ்சி ஃபுல்லாக வந்து நம்ம இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக எழுதணும். இது போக இன்னொரு கொஷின் என்ன அடிக்கடி கேட்டிருக்காங்கன்னா ஆப்ரேட்டிங் மோட்ஸ் ஆஃப் டைமர் பார் கவுண்டர். ஆப்ரேட்டிங் மோட்ஸ் ஆஃப் டைமர் பார் கவுண்டர் இது அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி இந்த கொஷினுமே வந்து அடிக்கடி கேட்ட கொஷின்ஸ் தான். சரியா? அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க் கொஷினில் இந்த 2 டைமரோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. டைமர் 0 டைமர் 1ன்னு எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இது எத்தனை பிட்டு 16 பிட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். 2 டைமரோட பேர் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது 16 பிட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறதையும் நமக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதே மாதிரி டைமரோட ஆப்ரேஷனுக்கும் கவுண்டரோட ஆப்ரேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இதுவுமே நமக்கு 2 மார்க் 3 மார்க் கொஷினில் அடிக்கடி கேட்ட கொஷின்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம 3rd யூனிட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஐஓ போர்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்து ஐஓ போர்ட்ஸோட பற்றின சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம். அதை முடித்த பிறகு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டைமர் கவுண்டர் ரெஜிஸ்டர்ஸ். இதில் நம்ம டைமர் கவுண்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி டைமர் கவுண்டரோட ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய 2 ரெஜிஸ்டர்ஸ் பற்றி பார்த்து முடிச்சிருக்கோம். நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறது ஆப்ரேட்டிங் மோட்ஸ் ஆஃப் டைமர். இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் see in the next class. Thank you students.